இன்னைக்கு ஒரே நாள்ல என்கேஜ்மெண்ட், பிரைடல் மெஹந்தி, பேபி ஷவர்னு 3 ஈவென்ட்க்கு எப்படி நான் மெஹந்தி பண்ணேன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லொகேஷன் நம்பர் 1 டோல்கேட். ஹர்னியக்கா அவங்களோட வெட்டிங் மெஹந்திக்காக தான் நம்மள இன்ஸ்டா பார்த்து மெஹந்தி புக் பண்ணியிருந்தாங்க. சில கிளைண்ட்லாம் நமக்கு தங்கம் மாதிரிங்க, அவ்வளோ நல்லா நம்மள பார்த்துக்குவாங்க. சொல்ல போனா ஹர்னியக்கா ஹெல்ப் பண்ணலன்னா என்னால 3 மெஹந்தி பண்ணியிருக்க முடியாது. அவங்களும் சரி, அவங்க வீட்டில் இருக்கவங்களும் சரி, நம்ம அங்கே போனதுலேருந்து அவங்க பார்த்து பார்த்து நம்மளை பார்த்துக்கிட்டதெல்லாம் என்னால் சொல்லவே முடியாது. அவங்களுக்காக ஒரு வீடியோ போடணும்னா ஒரு வீடியோ பார்த்து அதை விட அங்கே எனக்கு பெரிய ட்விஸ்ட்டு, ஹர்னியக்காவும் சிம்பு ஃபேன் தான். எனக்கு சிம்பு ஃபேன்னு சொல்லிட்டாவே அவங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணணும். ஹர்னியக்கா கேட்டிருந்த மாதிரியே ஹேண்டில் லெக் அவங்களுக்கு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு அவங்களே வந்து அடுத்த லொகேஷன்லையுமே வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்த லொகேஷன் நம்பர் 1 டோல்கேட் பாஸ்கர் அபார்ட்மெண்ட்ல தான் என்கேஜ்மெண்ட் மெஹந்திக்காக நம்மளை புக் பண்ணியிருந்தாங்க. இவங்க சிம்பிள் மெஹந்தி பேங்க் லென்த் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிச்சுட்டு அவங்களோட சிஸ்டருக்கும் மெஹந்தி போட்டுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பி அடுத்த லொகேஷன் எனக்கு லால்குடி. எங்க மிஸ்ஸோட பொண்ணுக்கு தான் பேபி ஷவர் மெஹந்தி பண்றதுக்காக என்ன புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு டிசைனுமே சூஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. அங்கே போனதும் அவங்க கேட்டிருந்த மாதிரியே அவங்க டிசைனை ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிச்சுட்டு அவங்க சிஸ்டருக்கும் மெஹந்தி முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். டே மார்னிங் 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணி நைட் 9:30க்கு தான் முடியும். உங்களுக்கு இந்த 3 மெஹந்தியில் எந்த மெஹந்தி பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி மெஹந்தி வீடியோஸ் பார்க்க மறக்காம லால்குடி மெஹந்தி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.